தீரன் கல்வி காணொளி. 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 பாடம் 1 பன்முகக் கலைஞர். எண்ணற்ற தகவல்களுடன் 5 பக்க பாடம் 4 நிமிடத்திற்குள் முடிக்க திறன் கல்வி காணொளியோடு குழு சேர், விரும்பு, பலரும் பயன்பெற பகிர். ஒருமுறைப்படி பலமுறை கேள், நினைவாற்றலை பெருக்கும். வரிகள் யார் யாரை பற்றி சொன்னது? பகுத்தறிவு, கொள்கை பிறப்பு, சிந்தனையாளர், பழுமரக்கனி, பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், கலைத்துறையின் வாகைச்சூடிய படைப்பாளர், முத்தமிழும் அல்ல வித்தகர். கலைஞரை பற்றி பேராசிரியர் அன்பழகன் சொன்னது. குழந்தை உள்ளத்தை பதிவு செய்த கலைஞரின் புதினம் எது? புதையல். கலைஞர் பற்றிய குறிப்புகளில் எவை சரி? திருவாரூர் மாவட்டம் திருக்குவளையில் பிறந்தவர். பெற்றோர் முத்துவேலர் அஞ்சுகம். ஜூன் 3ஆம் தேதி 1924 பிறந்தார். அனைத்தும் சரி. கலைஞரின் அரசியல் அடிச்சூடாக அமைந்த துணைப்பாட நூல் எது? 1921 நீதி கட்சி முதல்வராக இருந்த பனகல் அரசர் பற்றிய நூல். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எத்தனை வயதில் கலந்து கொண்டார்? வாருங்கள் தோழர்களை போருக்கு சென்றிடுவோம் என்ற பாடலை பாடியபடி 14 வயதில் கலந்து கொண்டார். போராட்ட பண்புடன் வளர்ந்தார். அதுவே அவர் கலைத்தன்மையை வளர்த்தது. இளமையில் கலைஞரை கவர்ந்த அறிஞர்கள்: பெரியார், அண்ணா, பட்டுக்கோட்டை அழகிரி. கலைஞர் சிறுவயதில் பேச்சு பயிற்சி அளிக்க தொடங்கிய அமைப்புகள் எவை? சிறுவர் சீர்திருத்தச் சங்கம், தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம். இளைய தலைமுறையே எழுவாய், செயப்படுபொருள் பயனிலையில் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய் என்ற கலைஞர் பேச்சு நடையில் எந்த கலைச்சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன? எழுவாய், செயப்படுபொருள், பயனிலை என்ற இலக்கணம் சார்ந்த கலைச்சொற்கள். கலைஞர் எழுதிய நாடகங்கள். பழனியப்பன் 1944 எழுதப்பட்டது முதல் நாடகம். சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ. தூக்குமேடை என்ற நாடகத்தில் அவருக்கு கலைஞர் பட்டம் வழங்கப்பட்டது. கலைஞர் வசனம் எழுதிய திரைப்படங்கள். மந்திரகுமாரி 1947ஆம் ஆண்டு. மருதநாட்டு இளவரசி, நாம், மலைக்கல்லன், பராசக்தி, திரும்பிப்பார், மனோகரா, ராஜாராணி. கலைஞரின் திரைக்கதையில் பகுத்தறிவு பேசிய படங்கள். பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். சமூக கருத்துக்கள். மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். பெண்கள் முன்னேற்றம், மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அரசியல் பேசிய படங்கள். புதுமைப்பித்தன், குறவஞ்சி, அரசிலங்குமாரி, வண்டிக்காரன் மகன். இலக்கியம். அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை. கலைஞரின் கருத்துகள். மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர்ச்சுற்று கிளம்பி விடுகிறது என்னும் பூம்புகார் வசனமும். ராஜாராணி படத்தில் சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம். நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமல்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள், பொறுத்தது போதும், பொங்கி எழு போன்ற வசனங்கள் எழுத்துக்குறுமைக்கு எடுத்துக்காட்டு. கலைஞரின் இதழ் பணி. மாணவர் நேசன் என்ற இதழை இளமையில் கையெழுத்து இதழாக நடத்தினார். திராவிட நாடு இதழில் முதல் கட்டுரை எழுதினார். முரசொலி கையெழுத்து வார இதழ் நாளேடாக மாறியது. சேரன் கலைஞரின் புனைப்பெயர். கலைஞரின் கவிதைகள் 9 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றா, இதயம் தாங்க ஏதண்ணா இதயம், அண்ணாவிற்கான இரங்கற்பாய், விட்டுச்சுவை, விட்டுத்தமிழ் மற்றும் புறநானூற்று தாய் புகழ்பெற்ற கவிதைகள். கட்டுரை, உரை, புதினம். இயற்றமிழ் கலைஞர். தொல்காப்பிய பூங்கா, சங்கத்தமிழ், குறளோவியம், உரைநூல்கள். கயிற்றில் தொங்கிய கணபதி. கட்டுரை 18 வயதில் எழுதியது. ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம். புதினம். நலாயணி, சித்தார்த்தன் சிலை, சந்தனக்கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு இவரின் சிறுகதைகள். கலைஞர் ஒரு கட்டிடக்கலை ஆர்வலர். வள்ளுவர் கூட்டம், குமரிக்கடலில் வள்ளுவர் சிலை, பூம்புகார் கலைக்கூடம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், அண்ணா நினைவகம், காமராஜர் மணிமண்டபம் ஆகியவை அவர் உருவாக்கிய கட்டிடக்கலைகளாகும். இயலிசை நாடகம் எழுதி முத்தமிழ் அறிஞர் என பாராட்டப்பட்டார். அரசு விழாவில் மனோன்மணியம் சுந்தரனாரை நீராறும் கடல் உடுத்த பாடலை பாட ஏற்பாடு செய்தவர். பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை ஆகியவற்றை உருவாக்கியவர். செம்மொழி மாநாடு நடத்தி செம்மொழியான தமிழ் மொழியாம் என்ற பாடலை வெளியிட்டார். எண்ணற்ற தகவல்களுடன் 5 பக்க பாடம் 4 நிமிடத்திற்குள் முடிந்தது. திறன் கல்வி காணொளியோடு குழு சேர், விரும்பு, பகிர்.